இந்த வீடியோவில் நம்ம மகாராஷ்டிராவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஸ்பைசி மல்வானி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல மல்வானி மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெங்காயம் அப்புறம் தேங்காய் துருவல் ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே வானிலையில் காஷ்மீரி சில்லி, சோம்பு, தனியா, கிராம்பு, குருமிளகு, கடுகு, ஜீரகம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அப்புறம் பட்டை இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக கசகசாவை சேர்த்த உடனே வாணலியை அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். இந்த வறுத்த ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அரைச்சி எடுத்துட்டோம்னா மல்வானி மசாலா ரெடி. அப்புறமா ஒரு வாணலியில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, அப்புறமா வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா உப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வணக்கிக்கலாம். இனி இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் தண்ணி ஊற ஆரம்பித்ததும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விடணும். சிக்கனில் இருக்கிற செலீனியம் நம்ம உடம்புல ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் இந்த செலீனியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சிக்கன் ஒரு பாதி வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மல்வானி மசாலாவை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். கடைசியாக மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ஸ்பைசியான கொங்கன் ஸ்டைல் மல்வானி சிக்கன் கறி ரெடி.